ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்திய அரசியல் அமைப்பு அந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ நீதித்துறை அந்த டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் வீடியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துட்டு செகண்ட் பாருங்கள். இந்த வீடியோவோட நம்மளுக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். 6th-லேருந்து 8 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபுல் வீடியோவும் நான் லிங்க்கில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல் டாபிக் வீடியோ போட்டிருக்கோம் ஆப்டிடியூட் கிளாஸஸில். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா தான் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்படின்னா தான் நீதித்துறையை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ பார்க்குறதுல மாண்டெஸ்கியூ அதிகார பதிவு பார்க்க போகிறோம். இந்த சுதந்திரமான நீதித்துறை மற்ற கருத்தை முன்மொழிந்த ஃப்ரெஞ்சு தத்துவஞானி தான் யார் அப்படின்னா மாண்டெஸ்கியூ. சரியா? இவர் அரசாங்கம், சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை என்ற 3 பிரிவுகளாக செயல்படும். அரசாங்கம் எப்படி செயல்படணும்னு சொல்கிறாரு அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை, இந்த 3 அடிப்படை பிரிவில் என்ன இதாகணுமா, அரசாங்கம் செயல்படணும். இதைத்தான் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஒரு கோட்பாட்டை நம்மளுக்கு வழங்கியிருக்கார் சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறையில். நெக்ஸ்ட் பாருங்கள், நீதிமன்றங்களின் வகைகள். ஓகே, இப்போது தமிழகத்தில் நம்மளுக்கு நிறைய நீதிமன்றங்களுக்கு அதை நம்ம பிரிச்சிருக்காங்க. மாவட்ட நீதிமன்றங்கள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், மாவட்ட அளவில் சிவில் உரிமைகள், அதாவது சிவில்னா உரிமை வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள். அடுத்து அமர்வு நீதிமன்றங்கள், செஷன் கோர்ட்ஸ் அப்படின்னா குற்றவியல், அதாவது கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்களை அமர்வு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் பார்த்தோம்னா கிராம அளவில் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாள்வதா இந்த பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். நெக்ஸ்ட் வருவாய் நீதிமன்றங்கள், ரெவன்யூ கோர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவை நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மற்றும் நில வருவாய் நிர்ணயம் செய்ய வசூலிக்கும் பணிகளை மேற்கொள்றதா இந்த வருவாய் நீதிமன்றம். நெக்ஸ்ட் லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் சொல்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விரைவான மற்றும் செலவற்ற நீதியை வழங்குவதற்காக இது உருவாக்கப்பட்டுச்சு. இதோட செயல்பாடுகள் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் முன்னிலைகள் அவர் பேசும் மொழியிலேயே பிரச்சனைகளை விசாரிக்கப்பட்டு தீர்வு காண்றது தான் இந்த லோக் அதாலத். நெக்ஸ்ட்டு இதோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர் மற்றும் ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 கொண்ட அமர்வு தான் இந்த லோக் அதாலத். சரி, இதை சிறப்பம்சம் என்னென்னா இங்கே வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகளை முன்வைக்கலாம், பரஸ்பர ஒப்புதல் மூலம் சமரசமும் தீர்வு காண்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மல் கோர்ட்ஸ் மாதிரி இருக்காது, நம்ம ஒரு ஊருக்குள்ளேயே வச்சு முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் இந்த லோக் அதாலத் பார்த்தோம் அப்படின்னா 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விரைவு நீதிமன்றங்கள், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், அதாவது இது நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை மற்றும் கீழ் நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இவை தொடங்கப்படும். அதாவது ரொம்ப நாளாக நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இழுபறியிலே இருந்திருக்கும் இல்லையா, அந்த கேசஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு வேகமாக முடிச்சு தரக்காண்ட இந்த கோர்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. இது இது தொடக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2000 ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொலைதூர சட்ட முன்னெடுப்பு, டெலிலா இனிஷியேட்டிவ். இது பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற மக்களுக்கு சட்ட உதவி மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக இதை தொடங்கியிருப்பாங்க. இந்த சட்ட மற்றும் நிதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் சேர்ந்து இது செயல்படும். இதோட செயல்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா பொது சேவை மையங்கள் உள்ள காணொலி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக மக்கள் வழக்கறிஞர்கிட்ட நேரடியாக சட்ட ஆலோசனை பெற முடியும். எது மூலிமா? இந்த தொலைதூர சட்ட முன்னெடுப்பு டெலிலா இனிஷியேட்டிவ் மூலிமா. நெக்ஸ்ட்டு குடும்ப நீதிமன்றங்கள், இவை ஒரு சிவில் நீதிமன்றங்களில் ஒரு பகுதியாக இருக்கும். இதில் நம்மளுக்கு இதில் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா திருமண முறை, டிவோர்ஸ், தத்தெடுப்பு, பராமரிப்பு மற்றும் சிறார் பிரச்சனைகளை இந்த இதில் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட்ஸ் கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்ப்பதற்காக இவ கொண்டு வந்துப்பட்டாங்க. இது நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா
நீதி அமைப்பு குறித்த விழிப்புணர்வையும் கிராம மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காண்டி இந்த மொபைல் கோட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மக்களின் செலவை குறித்து அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே நீதியை வழங்க வந்து இது கொண்டு வருது. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு கோட்ஸ். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. இது வந்து இதில் இருக்க எல்லா செயல்பாடுகளும் நம்மளுக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணியிருக்கும், அதாவது கணினி மயமாக்கப்பட்டிருக்கும். நீதித்துறை சேவை மையம் என்பது நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் தங்கள் வழக்கின் நிலை, அதாவது கேஸ் ஸ்டேட்டஸ் மற்றும் அடுத்த விசாரணைக்கு கட்டணமின்றி இணைய வழியாக வந்து அறிஞ்சிக்கலாம் இந்த கோட்ஸ் மூலியமாக. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீதித்துறையின் பங்கு பார்த்தோம் அப்படின்னா தகராறுகளை தீர்வு செய்தலில் நம்மளுக்கு வந்து அதாவது அதில் வந்து குடிமக்கள், அதாவது தவறுனா யார் யாருக்கு, குடிமக்களுக்கும் இருக்க பிரச்சனை. அதே மாதிரி குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு, அல்லது 2 அரசாங்கங்களுக்கு, மாநில அரசாங்கம் இல்லை மத்திய மாநில அரசாங்கங்களுக்காக வந்து தகராறுகளை வந்து தீர்வு செய்யறதுக்கான இந்த நீதித்துறை வந்து செயல்படுது. அதே மாதிரி வந்துட்டு நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம், அதாவது நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பினை மீறுகிறது என நீதித்துறை நம்பும் பட்சத்தில் அந்த சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரமும் நீதித்துறைக்கு இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து பிரச்சனைகளை மட்டும் தீர்க்க மாட்டாங்க. இது வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு வந்து சட்டம் இயற்றுறாங்க, அந்த சட்டம் வந்து நம்மளுக்கு அடிப்படை தன்மையினை மீறுகிறது, அடிப்படை உரிமை மீறுது அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து முரணானது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அதிகாரம் இருக்குது, நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு சட்டத்தை நிலைநிறுத்தல் மற்றும் அடிப்படை உரிமைகளை சேர்த்தல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக நம்பும் பட்சத்தில் அவர் உச்சநீதிமன்றத்தையோ அல்லது உயர்நீதிமன்றம், ஆக்சுவலாக அடிப்படை உரிமை நம்மளுக்கு பார்த்துட்ருப்போம், அது வந்து அது இது பண்ணுறதுக்காண்டி நீதி பேராணைகள் 5 நீதி பேராணைகள் ஒவ்வொரு உச்சநீதிமன்றத்துக்கும் நம்ம உயர்நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த உரிமைகள் வந்து நம்ம மறுக்கப்படும் போது அந்த இது மூலியமாக, அந்த வழி மூலியமாக நம்ம அதை திரும்ப பெற்றுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் NALSA. இது வந்து 1987 சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழே வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்காக இலவச சட்ட உதவிகளை வழங்குது. சரியா? பிரச்சனைகளில் இலக்கமாக முடிவு லோக் அதாலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது. சரியா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1987. சரியா? இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான், அதனால தான் அப்படியே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு தெரியும், நியூ டெல்லியில் இருக்கும். இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம். இதோட அதிகார வரம்பு பார்த்தோம்னா 6 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது நம்ம பார்க்குறப்ப முதன்மை அதிகார வரம்பு, அதாவது மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும், முதன்மை அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான சிக்கல்கள் அல்லது மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகளை நேரடியாக விசாரிக்கும் அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம உச்சநீதிமன்றம். அதாவது நம்ம இப்போ 2 அரசாங்கம் இல்லாட்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்க பிரச்சனையில் வந்து இது பண்ணுறது. அடுத்து மேல்முறையீட்டு அதிகாரம். இப்போ நம்ம ஏதாச்சும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தோடுறோம், அதில் நம்ம சரியான முடிவு கிடைக்கல அப்படின்னா நம்ம மேல்முறையீட்டுக்கு எங்கே போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அதுதான் இந்த மேல்முறையீட்டு அதிகாரம் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆலோசனை அதிகார வரம்பு. குடியரசுத் தலைவர் பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டங்களை கேள்வியில் கொடுத்து கேட்கும்போது அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கான அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீதி பேராணை அதிகார வரம்பு. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், அடிப்படை உரிமைகளை வந்து நிலைநாட்ட உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு 32 கீழே வந்து நம்மளுக்கு மொத்தம் 5 நீதி பேராணைகளை கொடுத்துருக்காங்க. மற்றும் உயர்நீதிமன்றத்துக்கு சட்டப்பிரிவு 226 படி அவங்களுக்கு 5 நீதி பேராணை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் நம்ம அடிப்படை உரிமைகள் மீறும் போதும் இல்லை அது நம்மளுக்கு மறுக்கப்படும் போதும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உரிமைகளை வந்து பெற்றுக்கலாம். அடுத்து ஆவண நீதிமன்றம். நீதிமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் பதிவுகளாக பராமரிக்கப்படும். இது வருங்கால வழக்குகளுக்கு சான்றாக அமைக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கேஸையும் வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிறப்பு அதிகாரங்கள். இது கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு உயர் நீதிமன்றம். இது வந்து நான் இந்தியாவுக்கு ஃபுல்லாக உச்ச நீதிமன்றம் அங்கே இருக்குது. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். சமயம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா மற்றும் சண்டிகர் 3 மாநிலத்துக்கும் ஒரே நீதிமன்றம் தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் நீதித்துறையை எந்தவித தலையீடுமின்றி சுதந்திரமாக செயல்படுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதுதான் அதோட சுதந்திரமான செயல்பாடு. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது நீதித்துறை
நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாகவும் நீதித்துறை வந்து இருக்குது. சரியா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு நீதித்துறை. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து டிஎன்பிசி சிலபஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் 6th-லேருந்து 8th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோட நம்மளுக்கு முடியுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.